பார்ட் 1 2015 வந்துச்சு. இது வந்து இப்போ 7 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்ததுக்கப்புறம் வந்து டெக்னிக்கலாக படம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா அஜய் வந்து வாங்கின அடி வந்து கோப்ராவில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி, அதில் பண்ண மிஸ்டேக்ஸ் ஜாஸ்தி. ஸோ அதனால வந்து அதில் எல்லாத்தையும் வந்து நோட் பண்ணி இதில் கொஞ்சம் பார்த்து செஞ்சுருக்காரு. சில பேர் வந்து பயங்கரமாக எதிர்பார்க்குறாங்க படத்தில். ஸோ அப்படி ஒன்றும் பயங்கர கொஞ்சம் அவ்வளோதான் ஆவரேஜ் தான் அப்படி இப்படிங்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. படம் உங்களுக்கு வந்து எங்கேஜிங்காக கொண்டு போகுது. நார்மல் ஆடியன்ஸ்க்கு ஒரு சில இடத்துல பயம் வரும். என் கூட வந்தவர் 2-3 இடத்துல பயந்தார். எனக்கு பயம் வரல. பட் ஸ்டில் வந்து அந்த சாம் சிஎஸோட மியூசிக் அப்படி இருந்துச்சு. இன்னும் சத்தியமான தியேட்டரில் நம்ம பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்கும். பார்ட் 3 லீட் கொடுத்துருக்காங்க கண்டிப்பா. ஏன்னா அது ஒரு புது கதை. இந்த கிளைமேக்ஸ்ல இருந்து இது புதுசா ஒரு இதை ஆரம்பிச்சு பார்ட் 3க்கு வந்து புதுசா லீட் கொடுத்துருக்காங்க. அருள்நிதி ஆஸ் யூஷுவல் அவரோட எல்லா படத்துலயும் வந்து நடிச்ச மாதிரி இருக்கும், நடிக்காத மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் அவரோட அந்த வெறப்பான அந்த இது வந்து ஆக்டிங் நல்லா இருக்கு. 5க்கு 2.75 3 கொடுக்கலாம். கொஞ்சம் சில இடத்துல டிராகிங்கா இருக்கிற மாதிரி இருக்கு, சில இடத்துல வந்து கொஞ்சம் புரியாது. ஏன்னா டெக்னிக்கலா வந்து நிறைய விஷயங்கள் சொல்றாங்க, அது ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு வந்து அவ்வளோ பிடிக்காது. இப்போ குவாண்டம் பிசிக்ஸ் அதெல்லாம் சொல்றாங்க. பட் 2K கிட்ஸ்க்கே வந்து சில பேர் ஏன்னா புரியாது. அது நிறைய வேணும் பெருசா எதிர்பார்ப்பாங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரி குத்து சாங்லாம் இங்கே கிடையாது. ஸோ புதுசாக டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்கான படம். பார்ட் 1 பார்ட் 2 வந்து ரெண்டு சிங்க் ஆகிற மாதிரி தான் இருக்கு. நல்லா கேரி அவுட் பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துலையும் லாக் இல்லாமல் படம் நல்லா போயிட்டு இருக்கு. ஒரு ஃபேமிலி மூவியாக பார்க்கலாம். சைல்டு எல்லாமே சேர்ந்து எல்லாம் என்ஜாய் பண்ணி ஒரு ஃபேமிலி ஷோவாக இருக்கும். எல்லாம் என்ஜாய் பண்ணலாம், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக இருக்கு. ரெண்டுமே நல்லா சிங்க் பண்ணியிருக்காங்க. மூவி நல்லா போகுது. பார்ட் 3 வந்து அவங்க இது கொடுத்துருக்காங்க. மேபி பார்ட் 3 வரலாம்னு நினைக்கிறேன். இல்ல அருள்நிதி சார் வந்து ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு. அந்த ஆக்டிங் சூப்பரா இருக்கு. பிளஸ் ஹீரோயினும் நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. பார்ட் 2 நல்லா இருக்கு. பயம்லாம் கிடையாது, த்ரில்லர் இது. அடுத்து என்ன நடக்கும் சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். கடைசி வரைக்குமே ஃபைனல் வரைக்குமே அடுத்து என்ன இருக்கும் சஸ்பென்ஸ்லேயே விட்டாங்க. பார்ட் 3 வர மாதிரி இருக்கும். ஹியூமர்லாம் இல்லை, த்ரில்லர் தான். ஆக்சுவலா அந்த 3 பேருமே இதுல வராங்க. அவங்க ஃபர்ஸ்ட் சாகர மாதிரி வந்தாங்கல்ல, மறுபடியும் அதை காட்டுறாங்க. ஆமா இல்ல ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பரா இருக்கு. இல்லை டிமாண்டி 2 காலனி இஃப் உங்களுக்கு டிமாண்டி 1 பிடிச்சிருந்தா கண்டிப்பாக 2வும் பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக வந்து பாருங்க. அண்ட் ஃபார் மெயின்லி கம் ஃபார் சாம் சிஎஸ் மியூசிக் வேற லெவலில் தெரிக்க விட்டுருக்காப்ல. அண்ட் ஆக்டர் பெர்ஃபார்மன்ஸும் அருள்நிதி பிரியா எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. பிரியா பவனிசங்கருக்கு ஃபுல்லாக ஸ்கோப் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே நானுமுத்தோட இன்டெலிஜென்ஸ் ஸ்க்ரீன் பிளேக்காக வந்து பாருங்க. டெஃபினெட்லி யூ ஒன்ட் கெட் மிஸ். அதாவது உங்களுக்கு அதாவது அதிகமாக பயமுறுத்தவும் இல்லை, ஆனால் கிரிப்பிங்காகவும் வச்சுருந்தாங்க. பார்ட் 3க்கு லீடு கொடுத்துருக்காங்க. பார்ட் 4 வரைக்கும் லீடு கொடுத்துருக்காங்க. வேற லெவல் ஸ்க்ரீன் பிளே. இல்லை ப்ரோ, நீங்கள் அந்த அளவுக்குலாம் யோசிக்க மாட்டீங்க படம் பார்க்கும்போது. படத்தை கதையோட தான் ஒன்றி பார்ப்போம். மியூசிக் வைஸ் ஐ திங்க் பார்ட் 2 இஸ் பெஸ்ட். பார்ட் 1 வந்து ஒரு ரூம்குள்ளேயே நடக்கும். இது கன்ஃபைன்டா. இது நிறைய சிஜிலாம் பண்ணி நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. கண்டினியூட்டி அப்படியே 1 முடிஞ்சு அப்படியே கண்டினியூ ஆகும். அவங்களே ரீகேப்லாம் போட்டு அப்படியே கண்டினியூ ஆகும். பார்ட் 3 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து எந்த அளவுக்குன்னு தெரியல. பார்ட் 3 இருக்கு மேக்ஸிமம். பார்ட் 1 பண்ண சொல்ல வந்து பாத்தீங்கன்னா காஸ்டிங்கு அப்புறம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஸ்கோப்லாம் கம்மியா இருந்தது. இப்போ வந்து எல்லாமே அருள்நிதியும் வந்து இன்னும் நிறைய நல்ல படம்லாம் கொடுத்துட்டாரு. இப்போ வந்து பண்ண சொல்லி அது இன்னும் கொஞ்சம் எலிவேட் பண்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃபையும் கம்பேர் பண்ணுவோம்னா ரெண்டுமே நல்லா இருக்கு. என்னன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் இப்போ செகண்ட் பார்ட்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் என்கேஜிங்கா இருந்தா பெட்டரா இருந்திருக்கும். இந்த படத்துல ஹியூமர் வந்து ரொம்ப இல்ல ப்ரோ. த்ரில்லர் எலிமெண்ட் தான் நிறைய இருக்கு. ஆமா ஆமா ஆமா. மியூசிக் எல்லாம் தேவையில்லாத சாங்ஸ்லாம் போடல ப்ரோ. ஒரு எமோஷனல் சாங் ஒன்று பிரியா பவானி சங்கருக்கு ஒரு தனி லவ் ட்ராக், அது நான் ஸ்பாயிலர் ஆயிடும். அதனால அந்த ஒரு சாங், அதுக்கு பிஜிஎம்லாம் நல்லா இருக்கு. அங்கேருந்து ஒரு சில கேரக்டர் இங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒர்க் ஆயிருக்கு. அருள்நிதி கேரக்டர்லயே ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. அது படம் பார்க்க சொல்ல தெரியும், நான் ஸ்பாயிலர் பண்ண விரும்பல. அருள்நிதி தான் பயப்பட்டிருக்காரு படத்துல சொல்றேன். ஆக்ஷன் காமிக்க வேண்டிய இடத்துல ஒரு சிலிண்டர் எடுத்து அடிப்பார். அதெல்லாம் செம்ம கூஸ்பம் மூமெண்ட். அப்புறம் வந்து பிரியா பவானி சங்கருக்கு ஹெல்ப் பண்றது. அப்புறம் அருண் பாண்டியன் சார் நடிச்சிருக்காரு. ஆகஸ்ட் 15 அன்னைக்கு அவர் நடிச்சது ஸ்பெஷல். அவரு என்ன மாதிரி படம்லாம் பண்ணுவாருன்னு தெரியும். அருண் பாண்டியன் சார் சொல்றேன் நான்.
அவர் வந்து ஒரு ஏஜ் கேரக்டரா நடிச்சிருக்காரு. கேஸ்டிங்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே பண்ணியிருக்காங்க. ஏன்னா அப்போ ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஸ்கோப் கம்மியா இருந்தது, இப்போ கொஞ்சம் பெட்டரா இருக்கு. கேஸ்டிங் வைஸ் நல்லா பிக் பாஸ்ல வந்தவங்கலாம் கூட நடிச்சிருக்காங்க. நடிச்சிருக்காங்க. நேம் சொல்லக்கூடாதுல்ல, ஸ்பாயிலர் ஆயிடும். அதுதான், வேற ஒன்றும் இல்லை. எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க. இன்னும் நிறைய பாசிட்டிவ் விஷயம். ஒரே விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ட்ரௌசியா இருந்தது, அப்படியே கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருந்தது, கொஞ்சம் ஸ்லோவா இருந்தது. அது வந்து கதையை சொல்லணும்ல, செகண்ட் ஹாஃபுக்கு வந்து லீட் கொடுக்கணும்ல. அது இப்போ சினிமா நிறைய பாக்குறவங்களுக்கு அது புரியும். ஆனா ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு அது கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருக்கும். லீட் கொடுத்துருக்காங்க, தேர்ட் பார்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க. அது இப்போ நிறைய படம் தேர்ட் பார்ட் வரும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அது எப்படி நடக்கும்னு தெரியாது. நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருந்துச்சுண்ணா, செம்ம. எல்லாரும் பார்க்கலாம், காசுக்கு வர்த்து. சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எல்லாமே, எல்லா ஸ்கிரீன் பிளே எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. இல்ல டிமாண்டி காலனி சூப்பரா இருந்துச்சு, த்ரில்லரா இருக்கு, நல்லா இருக்கு ப்ரோ. ஃபேமிலியா பார்க்கலாம்.